அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாள் என்பது நமக்கு இந்த பிரபஞ்சத்தால் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு நாள் என்பது, இந்த 24 மணி நேரம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்கள். இந்த நாளை சரியாக பயன்படுத்தி விட மாட்டோமா? நம் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு நாளாக, நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி விட மாட்டோமா? இந்த காலை நேரத்தில் நல்ல சிந்தனையோடு தொடங்கக்கூடிய இந்த நாள் நமக்கு நல்ல சிந்தனையோடு, நல்ல வளர்ச்சியோடு, நல்ல செய்தியோடு இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக இருந்து விடாதா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே சார். ஒரு 2 வார்த்தை, 2 சொல், 2 வரிகள் ஏதோ ஒரு வகையில் நம்ம மனதுக்குள்ளே புகுந்து அது மாற்றும் சார். ஒரு நாளை சிந்திக்க வைக்கும் சார். சமீபத்தில் நான் படித்த என்னை உலுக்கிய ஒரு கோட்ஸ்ன்னே சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தார். இருப்பவன் இறந்து போனவனின் கண்களை மூடுகிறான். கரெக்டாக இறந்து போயிட்டா ஒருத்தருடைய கண்ணை மூடுவோம்ல. இருப்பவன் இறந்து போனவனின் கண்களை மூடுகிறான், இறந்து போனவன் இருப்பவனின் கண்களை திறக்கிறான். என்ன வாசகம் பாருங்க சார். இறந்து போயிட்டார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்றாரா? வாழ்க்கை முடிஞ்சிருச்சியா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன்னைய மாதிரி தான் நானும் ஆடுன்னு ஆடுனேன், இப்போ பாரு விழுந்து கிடக்கேன் பாரு, இனிமே என்னால் எந்திரிக்க முடியாது, இனிமே என்னால் வாழ முடியாது, இனிமே என்னால் குடும்பத்தோடு இருக்க முடியாது, இனிமே என்னால் ஊரை சுற்றி பார்க்க முடியாது, இனிமே என்னால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியாது, இனிமே எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது, இனிமே என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் இறந்துட்டேன்ப்பா, நான் இறந்துட்டேன்னு இறந்து போனவன் சொல்லாமல் ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு போறாராங்க. இறந்து போனவன் இருப்பவனின் கண்களை திறக்கிறான். வாழும்போது வாழ்ந்துடணும் சார், வாழும்போது பிறருக்கு உதவியா வாழ்ந்துடணும் சார், வாழும்போது சந்தோஷமா வாழ்ந்துடணும் சார். உயிர் நம் உடம்பில் இருக்கிறதுன்றதே இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமாச்சே. இந்த வாழ்க்கையை வாழும் போதே நாம் என்ன பெயர் வாங்குகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க சார். ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்க, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு. இவங்க சொல்றாங்க எங்க அப்பாவோட பேரை தான் வைக்கணும்னு இந்த அம்மா சண்டை போடுறாங்க. அவர்ல அவங்க அப்பாவுடைய பேரை தான் வைக்கணும்னு அவர் சண்டை போடுறாரு. இப்ப அங்க ஒரு துறவி வராரு, ஒரு குரு வராரு. என்னப்பா சண்டைன்னு கேட்டார். அவங்க அப்பா பேரை வைக்கணும்ன்றா சார், நான் எங்க அப்பா பேரை வைக்கணும்ன்றேங்க, அதாங்க 2 பேருக்கு சண்டை. சரி, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டார். முனியாண்டி அப்படின்னாங்க அந்த அம்மா. முனியாண்டி. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரும் முனியாண்டி. டாய், அவங்க பேரும் முனியாண்டி, உங்க அப்பா பேரும் முனியாண்டி, பேரை பெசா முனியாண்டி வைக்க வேண்டியதானே? அவங்க அப்பா திருடனா இருந்தவர், அவங்க அப்பா திருடனா இருந்தவர். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கள்ளன் முனியாண்டி, திருடன் முனியாண்டின்னு கூப்பிடுவாங்க. எங்க அப்பா பெட்டி கடை வச்சிருந்தாரு, வணிகரா இருந்தாரு, எல்லாரும் வணிகர் முனியாண்டின்னு கூப்பிடுவாங்க. இப்ப என் பையனுக்கு திருடன் முனியாண்டின்னு பேர் வைக்கிறதா, வணிகர் முனியாண்டின்னு பேர் வைக்கிறதா, இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னா அந்த குரு ஒரு டாப்பான ஒரு ஆன்சர் சொன்னாருங்க. முனியாண்டின்னு இப்ப பேர் வை, முனியாண்டின்னு இப்ப பேர் வை. அவன் வளர்ந்து அவனுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்துக் கொள்கிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் வளர்ந்து அவன் திருடன் முனியாண்டியா மாறுறானா அல்லது வணிகன் முனியாண்டியா மாறுறானான்றது அவனுடைய எண்ணத்தை பொறுத்து பாடினார். இது ஒரு புனைக்கதை, அவனுடைய எண்ணத்தை பொறுத்து பாரு. புனை என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம பிறக்கும் போது நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, அது நம்ம பேர் கிடையாது சார், அது நம்ம பேர் கிடையாது. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செயல்கள் மூலமா, நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா, நம்மளுடைய புத்தியின் மூலமா, இந்த வாழ்க்கையின் மூலமா, இந்த சமூகத்திடம் நம்ம ஒரு பேர் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையான பேர், அதுதான் உண்மையான பேர். பிறக்கும் போது நமக்கு வைக்கிறது பேர் கிடையாது. நாம் என்ன பெயரை இந்த சமூகத்தில் சம்பாதிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிக்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, முட்களை புரிந்து கொள்வதற்குத்தான் அறிவு தேவை, முட்களை புரிந்து கொள்வதற்கு அறிவு தேவை, பூக்களை புரிந்து கொள்வதற்கு இதயம் தேவைன்னார். இதயம். இந்த சமூகத்தில் சில விஷயங்களை இதயத்தை கொண்டு சிந்திக்கணும்னு. ஒரு மார்க்கெட், இந்த சந்தைன்னு வாங்கல, அதில் ஒரு முரடை எல்லார்கிட்டையும் போய் அடித்து மாமூல் வாங்குவாங்கல்ல, எல்லார்ட்டையும் காசு வாங்குவாங்கல்ல, வியாபாரிகள்கிட்டலாம் போய் அடிச்சு காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முரடை எல்லார்ட்டையும் போய் அடித்து காசு வாங்குறான். இப்போ அந்த ஊருக்கு ஒரு குரு வரார், ஒரு சாது வரார். அங்கே எல்லாரும் போய் சாதுக்கிட்ட முறையிடுறாங்க. அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குங்க, நாங்கள்லாம் உழைச்சி சம்பாதிக்கிற காசை அவன் பிடுங்கிட்டு போயிடுறான், அவனை எப்படியாவது நீங்கள் திருத்தக்கூடாதா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய குரு, அவனை எப்படியாவது திருத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த குரு போகிறார் அவன்கிட்ட, நீ காசெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே பேசலை,
நீ அடித்தவங்களை அடிக்கக்கூடாது, அவங்ககிட்டேருந்து காசு வாங்கக்கூடாது, உழைச்சி தான், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஒரு போட்டி வச்சுக்கோமான்னு கேட்டேன். ஒரு போட்டி வச்சுக்கோமான். இவன் எப்படியே பார்த்தான், இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இங்கே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட போட்டியா, சும்மா ஒரு போட்டிப்பா, ஒரே ஒரு போட்டி. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு கூடை நிறையா நெல்லிக்காய் தருவேன், 2 கூடை நிறையா நெல்லிக்காய் தருவேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளர நீ இந்த நெல்லிக்காவை பூரா வித்துட்டேன்னு வச்சுக்கையே, நீ என்ன காசு வித்தியோ அதை விட 2 மடங்கு காசு நான் தரேன். ஒருவேளை தோத்துட்டேன்னா இனிமேல் நீ யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் காசு வாங்க, சரியா? சரின்ட்டா சார். ஏன்னா அவனுக்கு அவனுடைய ஸ்கில்லு மேலே பயங்கர நம்பிக்கை. நம்மளை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நம்மளை பார்த்தா எல்லாரும் பயந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் அவனா நினச்சிக்கிறான். 2 கூடை நிறையா நெல்லிக்காய் இருந்துச்சு, 2 கூடை நிறையா வச்சு வியாபாரத்தை தொடங்கினாங்க. காலையில் வியாபாரத்தை தொடங்குறான். அந்த வியாபாரம்னா என்னன்றது அவனுக்கு அப்போ தான் சார் புரியுது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு, ஒரு நெல்லிக்காயை விற்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதாக இருக்குன்னு அவனுக்கு அப்போ தான் தெரியுது. காலையிலிருந்து சாயந்தரம் வர 1.5 கூடை விற்றுருந்தான், 1/2 கூடை விற்க முடியலை, 1.5 கூடை விற்றுருந்தான். வந்து அந்த குருவை கையெடுத்து கும்பிட்டான். ஒரு உழைப்பினுடைய அருமை என்னன்னு இப்போதாங்க தெரியுது. ஒரு வியாபாரி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இடத்துல நின்று ஒரு பொருளை விற்கிறதுக்கு எவ்வளவு போராடுறாங்கன்றது இப்போதான் சார் தெரியுது. நான் இத்தனை பேர்கிட்ட அடித்து காசை வாங்கியிருக்கேனே, அந்த காசு ஒவ்வொரு காசாக சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையாக பார்த்து இவங்க வாங்குவாங்களா, இவங்க வாங்குவாங்களா, இவங்க வாங்குவாங்களான்னு ஒவ்வொருத்தர் முகமாக பார்த்து 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 ஏங்கி 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 இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரிகிட்டேருந்து இத்தனை நாள் நான் அடித்து காசு வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போதே என்னை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குங்க. இனிமேல் நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். இந்த உழைப்பினுடைய அருமை, இந்த வியாபாரத்தினுடைய அருமை, காத்திருப்பினுடைய அருமை, இந்த பொறுமையினுடைய அருமை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னு கும்பிட்டுட்டு போனான். இப்போ ஒரு மனிதனை அவனை இப்படி வாழணும்ப்பா அப்படி வாழணும்ப்பான்னு அறிவுரையெல்லாம் சொன்னோன்னா கேட்க மாட்டாங்க சார். அவர்கள் அந்த வலியை உணரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைகளுக்குமே அறிவுரைகள் சொல்வதை விட இந்த கஷ்டப்படுறவங்கள நேரில் போய் காட்டணும் சார், நேரில் போய் காட்டணும். நம்ம வாழ்க்கை இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கை அற்புதமாக கிடச்சிருக்குப்பா, 3 வேளை சாப்பாடுலேருந்து உடையிலிருந்து நமக்கு வாழ்க்கை இவ்வளோ கொடுத்துருக்கு. நாம் இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க போகிறோன்ற கேள்வியை உங்களுடைய குழந்தைகள்கிட்ட வைக்கணும். மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்குன்னு வெறும் மார்க் வாங்கக்கூடிய எந்திரமாக மட்டும் குழந்தைகளை மாற்றாமல் இந்த சமூகத்திற்கு யாரால் பயன்படக்கூடிய குழந்தையை உருவாக்க முடிகிறதோ அவர்கள்தான் தலை சிறந்த பெற்றோர்களாக இருக்க முடியும். வெறும் வித்தைக்காரர்களாக குழந்தைகளை வெறும் வித்தைக்காரர்களாக உருவாக்கக்கூடாதுங்க. என் பையன் போய் டிவியில் பாட்டு பாடிட்டானா பெரிய ஆளுன்றாங்களே இல்லையா, 1330 குரலை என் பையன் அப்படியே தலைகீழ ஒப்பிப்பாங்கன்றாங்களே, அந்த பசங்க பெரிய ஆட்கள் கிடையாது சார். அவங்க பெரிய ஆட்கள் கிடையாது. ஒரு திருக்குறளை படித்தாலும் கூட அதை தானும் பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கும் யார் ஒருவரால் பயன் தரக்கூடிய ஒரு மனிதனாக மாற முடிகிறதோ, அப்படி ஒரு குழந்தையை யாரால் வளர்க்க முடிகிறதோ அவர்கள்தான் சிறந்த பெற்றோர்களாக இருக்க முடியும் சார். சர் சி.வி. ராமன் இருந்தார்ல, நீங்கள் இயற்பியல் மேதைன்னு சொல்லுவோம்ல, சர் சி.வி. ராமன் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு தியரி கொடுத்தவர் அவர் தான், எப்படி லைட்டு ஸ்கேட்டர் ஆகுதுன்னு. அவருடைய லேபுக்கு தி பெஸ்ட் ஃபிசிஷியன்ஸ், அந்த ஃபிசிக்ஸ் தெரிந்த இயற்பியல் த பெஸ்ட் ஃபிசிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க 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 அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த செலெக்ஷனில் என்ன தெரியுமா, இந்த இன்டர்வியூவில் என்ன தெரியுமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நீங்கள் செலக்ட் ஆறீங்களோ ஆகலையோ நீங்கள் வந்துட்டு போகிற பயண செலவை நாங்கள் கொடுத்துருவோம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வந்துட்டு போன ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு. சார் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு காலையில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக முடியுது. 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல்ஸ்க்கு 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. லஞ்ச் பிரேக் விட்டாங்க, 1 to 2 லஞ்ச் பிரேக் விட்டாங்க. இப்போ சர் சி.வி. ராமன் அவர்களே கீழே வரார். அந்த பையனை பார்க்குறாரு. என்னப்பாச்சு, நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டியா ரிஜெக்ட்? சார் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் சார், ஊருக்கு போகணும் சார். சரி ரிஜெக்ட் ஆகிட்டா ஓகே, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்களா உனக்கான? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க சார். கொடுத்துட்டா நீ கிளம்ப வேண்டியதானே? ரிஜெக்ட் ஆகிட்ட கொடுத்துட்டாங்க, கிளம்ப வேண்டியதானே? அந்த பையன் சொன்னா சார் ஒரு வார்த்தை, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எனக்கு 70 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் போக்குவரத்து செலவு 50 ரூபா தான் ஆச்சு, மிச்சம் 20 ரூபாயை அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சார்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். அவர் லஞ்சுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் 20 ரூபா மிச்சம் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போகலான்றதுக்காக இருக்கேங்க, அதை கொடுத்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறேன்.
சர் சிவராமன் இப்படியே பார்த்தார் அந்த பையனை, ஒரு 2 நிமிஷம் பார்த்தார். யூ ஆர் செலக்டன்டர் சார். அத்தனை பேர் வந்து கேட்குறாங்க சார், அந்த இன்டர்வியூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அத்தனை பேர் வந்து கேட்குறாங்க, இந்த பையன் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, இவனுக்கு இயற்பியல் பெருசாக தெரியலைங்க, ரிஜெக்ட் பண்ணுறோம். அவர் சொல்கிறாரு, இவனுக்கு இயற்பியல் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவனுக்கு இயல்பு தெரிந்திருக்கிறது, இவன் இயல்பாகவே நல்லவனாக இருக்கிறான், இயற்பியலை நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன், ஆனால் இந்த இயல்பை யார் கற்றுக் கொடுப்பதுன்னு கேட்டார். இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார் அது? இயற்பியல் ஃபிசிக்ஸை படிச்சிடலாம் சார், கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம் சார், சோஷியல் சயின்ஸ் படிச்சிடலாம் சார், கணக்கு வரலையா படிச்சிடலாம் சார், ஒருவனுக்கு கேரக்டர் வரலைன்னா எப்படி சார் கொண்டு வர முடியும்? அப்போ there is a difference between job skills and life skillsன்றாங்க. நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வித்தைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். பொய் சொல்லக்கூடாதுப்பா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா, நம்ம வாழ்க்கையை உழைத்து தான்ப்பா வாழணும். இப்படியான நல்ல சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் குழந்தைகள், நம்மை பார்க்கக்கூடிய நம் குழந்தைகள் நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களோட அடுத்த தலைமுறை ஒரு நாணயமான தலைமுறையாக வளர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வகுத்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.